ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நாம் கற்போம். இன்றைக்கி நம்ம 7th ஸ்டாண்டர்ட் தமிழ் டேர்ம் 3 இயல் 2 கற்கண்டு இலக்கணமில் பொது இலக்கணத்தோட ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். முதல்ல சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. செல்கின்றன என்பதற்கு உரிய பால் என்ன பால்? பலவின் பால். மழை சடசடவென பெய்ந்தது. இத்தொடரில் அமைந்துள்ளது இரட்டை கிளவி. சடசட அப்படின்றத பிரிச்சா என்ன பண்ணாது? பொருள் தராது. அதனால் அது என்னது? இரட்டை கிளவி. அடுக்கு தொடரில் ஒரே சொல் டேஷ் முறை வரை அடுக்கி வரும். 4 முறை வரை அடுக்கி வரும். அடுத்தது எதிர்பாலுக்குரிய பெயர்களை எழுதுக. முதல் கேள்வி மகளிர் அப்படின்னு என்னது? ஆடவர். ரெண்டாவது அரசன், அரசி. மூணாவது ஆண், அதுக்கு ஆப்போசிட் என்னது? பெண். நாலாவது மாணவன், அதுக்கு மாணவி. அஞ்சாவது சிறுவன், சிறுமி. ஆறாவது தோழி, தோழன். அடுத்தது கீழ்காணும் சொற்களை உயர்திணை அஃறிணை என வகைப்படுத்துக. உயர்திணைனா என்னது? நம்ம ஓகேவா, ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் உயிருள்ள பொருட்களை குறிப்பிடுவது தான் அது உயர்திணை. அஃறிணை அப்படின்றது ஒரு மரம், செடி, விலங்கு அதெல்லாமே குறிப்பிடுவது எது? அஃறிணை. இந்த கொடுத்துருக்க வயல், முகிலன், குதிரை, கயல்வெளி இதெல்லாம் எது உயர்திணை அஃறிணை நம்ம பிரித்து எழுதணும். ஓகேவா, இதில் முகிலன், கயல்வெளி, தலைவி, ஆசிரியர், சூரதா இது எல்லாமே என்னது? உயர்திணை. அஃறிணை வயல், குதிரை, கடல், புத்தகம், மரம் இது எல்லாமே அஃறிணை. நெக்ஸ்ட் பின்வரும் தொடர்களில் மூவிட பெயர்களை அடிக்கோடிடுக. அவற்றை வகைப்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, அப்போ இந்த மூவிட பெயர்கள்லாம் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துடலாமா? மூவிடம் அப்படின்னா 3 இடங்களை குறிக்கக்கூடியது. முதல்ல தன்மை, அப்புறம் முன்னிலை, அப்புறம் என்னது? படர்க்கை. தன்மை அப்படின்னா தன்னை, ஒரு தனிநபரை குறிப்பது. முன்னிலை அப்படின்னா தனக்கு முன் இருப்பவரை, நமக்கு முன்னாடி இருப்பவங்களை. தன்மை அப்படின்னா நம்மளை. ஓகேவா, நம்மளை நம்ம எப்படி சொல்லுவோம்? நான், என்ன அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. ஓகேவா. அதுக்கப்புறம் படர்க்கை அப்படின்னா 3வது நபரை, நம்மளையும் கிடையாது, நமக்கு முன்னாடி இருப்பவரையும் கிடையாது, அதர் பர்சனை நம்ம சொல்கிறது தானே அது படர்க்கை. சரியா, இப்போ அதோட எடுத்துக்காட்டோட பார்க்கலாமா? அவை தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்னை குறிப்பது என்னது? தன்மை. இது தன்மை ஒருமை, தன்மை பன்மை. ஒருமைனா என்னது? ஒரு நபரை குறிப்பது. பன்மைனா பல நபரை குறிப்பது. இது கூட எடுத்துக்காட்டு என்னது? நான், என்னை, எனக்கு இது எல்லாமே என்னது? தன்மை ஒருமை. நாம், நாங்கள், நம்மை, நமக்கு, எங்களை, எங்களுக்கு இதெல்லாம் என்னது? தன்மை பன்மை. சரியா, அடுத்தது முன்னிலை. முன்னால் இருப்பவரை குறிப்பது என்ன சொன்னேன்? முன்னிலைன்னு சொன்னேன். இது முன்னிலை ஒருமை, முன்னிலை பன்மை. இப்போ நமக்கு முன்னாடி இருப்பவங்கள நீ, உன்னை, உனக்கு அப்படின்றதுலாம் என்னது? ஒரு நபரை குறிப்பது. அதனால் முன்னிலை ஒருமை. நீர், நீங்கள், உமக்கு, உங்களுக்கு அப்படின்றது என்னது? பன்மையான சொல். அது என்ன பன்மை? முன்னிலை பன்மை. அடுத்தது படர்க்கை. படர்க்கைனா நம்மளையும் கிடையாது, நமக்கு முன்னாடி இருப்பவரையும் கிடையாது, 3வது ஒரு நபரை நம்ம எப்படி சொல்லுவோம்? படர்க்கைன்னு சொல்லுவோம். சரியா, அவரை நம்ம எப்படி கூப்பிடுவோம்? அவன், அவள், அவர், அவர்கள், அது, அவை, இவன், இவள், இவை இது எல்லாமே என்னது? படர்க்கை சொற்கள். மூவிடம் தன்மை, முன்னிலை, படர்க்கை. சரியா, நம்மை மட்டும் குறிப்பது என்னது? தன்மை. நமக்கு முன்னாடி இருப்பவங்களுக்கு குறிப்பது முன்னிலை. 3வது நபரை குறிப்பது படர்க்கை. இப்போ அதோட கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? முதல் கேள்வி எங்கள் வீட்டு நாய்க்குட்டி ஓடியது. இதில் எங்கள் அப்படின்றது தன்மை. அடுத்தது இவர்தான் உங்கள் ஆசிரியர். உங்கள் அப்படின்றது என்னது? முன்னிலை. நீர் கூறுவது எனக்கு புரியவில்லை. இதில் நீர் அப்படின்றது என்னது? முன்னிலை. எனக்கு அப்படின்றது தன்மை. எனக்கு அது வந்ததா என்று தெரியவில்லை, நீயே கூறு. அதில் எனக்கு தன்மை, அது என்னது? படர்க்கை. 5வது கேள்வி உங்களோடு நானும் உணவு உண்ணலாமா அப்படின்றதுல உங்களோடு அப்படின்றது என்னது? முன்னிலை. நானும் அப்படின்றது என்னது? தன்மை. சரிங்களா, இப்போ அடுத்தது குருவினா பார்க்கலாம். முதல் கேள்வி உயர்திணைக்குரிய பால்கள் எத்தனை? அவை யாவை? அதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 35ல் உயர்திணைக்குரிய பால்கள் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுதுல்ல, அதில் உயர்திணைக்குரிய பால்கள் 3. அவை ஆண்பால், பெண்பால், பலர்பால். இதான் உங்களோட முதல் குருவினா. செகண்ட் கொஸ்டின் நான் வந்தேன் எனும் தன்மை ஒருமை அமைந்த தொடரை தன்மை பன்மை அமைந்த தொடராகவும்
முன்னிலை ஒருமை அமைந்த தொடராகவும் மாற்றுகன்னு சொல்லியிருக்காங்க. அதோட ஆன்சர் நான் கீழே எழுதியிருக்கேன் பாருங்க. நான் வந்தேன் அப்படின்றத தன்மை பன்மையாக நம்ம எப்படி மாற்றலாம்? நாங்கள் வந்தோம் அப்படின்னு மாற்றலாம். அப்புறம் முன்னிலை ஒருமையாக நம்ம எப்படி மாற்றலாம்? நீ வந்தாய் அப்படின்றது முன்னிலை ஒருமையாக நம்ம மாற்றலாம். சரிங்களா? அடுத்த கேள்வி, இரட்டை கிளவி என்பது யாது? சான்றோடு விளக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அந்த கேள்விக்கான பதில் பேஜ் நம்பர் 37ல் இந்த இரட்டை கிளவின்னு கொடுத்துருக்காங்களா, அந்த பேரால இத்தொடரில் உள்ள அந்த பேரா ஸ்டார்ட் பண்ணி என்பார், இரட்டை கிளவி என்பார் வரைக்கும் உங்களோட 3வது குருவினா. நெக்ஸ்ட் 4th கொஸ்டின், இரட்டை கிளவி அடுக்கு தொடர் ஆகியவற்றிற்கு இடையே உள்ள வேறுபாடுகள் இரண்டினை எழுதுக. பேஜ் நம்பர் 37ல் இந்த டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்களா, இரட்டை கிளவி அடுக்கு தொடர். அதில் ஃபஸ்ட்டு 2 டேப்லர் காலம். ஓகேவா? சொற்களை பிரித்தால் பொருள் தராது, அதுவும் ஒரு சொல் 2 முறை மட்டுமே வரும். அதுக்கு ஆப்போசிட் அடுக்கு தொடரையும் நீங்கள் படிச்சுக்கணும். அவ்வளோதான் இந்த லெசனோட ஒன் வேர்ட் ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.